அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் இமாம் மர்சூக் சாஹிப். என்னுடைய பூர்வீகம் நாகூர். நாகூரில் அடங்கியிருக்காங்கல்ல சைனா சாவுலமி நாயகம், அவங்களுடைய குடும்பத்தில் நான் ஒரு ஆள். எத்தனையோ சாய்மார் சமுதாயம் இருக்காங்க, சாய்மார்கள். அதில் நான் ஒரு ஆள், அந்த குடும்பத்தை சேர்ந்தவன். இப்போ நான் பேச போகிறது என்னென்னா, எங்கள் ஆன்மீக குரு, இறை ஞானி, தவச்சீலர், மாமுனிவர், மகான், தியாகி. ஒரு காலத்தோட வாழ்க்கையை மெழுகுவர்த்தி போன்று, அதை விட ஒரு பேர் கூட சொல்லலாம். பிறருக்காக வெளிச்சம் கொடுத்து கற்றுன்னு கத்தி அடுத்தவங்க நல்லா இருக்கணும், சுபிட்சமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், கசங்கக்கூடாது, அவங்களும் அவங்க சார்ந்தவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு காலவரையும் கற்றுன்னு கத்திட்டு நாகூரில் பெரிய மாளிகையில் இல்லை, சந்துன்னா 7 சந்து உள்ளக்க அழகான முறையில் வாழ்ந்துட்டு உலகை விட்டு போனாலும் இன்னும் நம்மளுடன் பிரயாணிக்கிறேன், இன்னும் நம்மளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிற சையனா ஹசரத் சையத் அப்துல் வஹாப் பாக்கவி காதிரி சத்தாரி இப்னு முகமது கோய் சாஹிப் அவர்களை பற்றி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டிருக்கு. அவர்கள் எத்தனையோ பேருக்கு சேலஞ்சு பண்ணி கேன்சரை குணப்படுத்தியிருக்காங்க. சமீப காலத்தில் ஒரு 35 வருஷத்துக்கு முந்தைய டாக்டர் ஜமால் இஸ்லாம் சொல்லிட்டு ஒரு டாக்டர் இருந்தாங்க. அவங்களும் அவங்களுடைய மனைவி, அவங்க குடும்பம்லாம் ஆடுதுறை. அவங்க எம்பிபிஎஸ் டிஜிஓ கால்மார்ட்டில் அவங்க கிளினிக் வச்சுருந்தாங்க. இல்லாதவன்ட்ட நான் சொல்லலை, இன்றைக்கி கேட்டோன்னா அவங்க ஃபேமிலி ஆடுதுறையில் இருக்காங்க. அவங்க ஹஜரத்துக்கு நல்லா பரிச்சயம். அப்போ அது சேலஞ்ச் பண்ணி, அதாவது ஜனி கண்டு இறக்கக்கூடிய சூழ்நிலை, அந்த பேஷண்ட்டை குளிப்பாட்டணும்னு சொல்லுவாங்க. என்ன ஹஜரத் சொல்லிய தண்ணியை ஊற்றினா இறந்துருவான், நான் சொல்கிறாங்க தண்ணியை ஊற்றுனுங்க. அதுபோல் சில பேஷண்ட்டுக்கு தண்ணியை ஊற்றி ஜுரம்லாம் காணாமல் போயிருக்கு. சில பேருக்கு கேன்சரே நல்லா ஆக்கியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா, இதுபோல் இந்த காலத்தில் பார்க்கக்கூடியது கஷ்டம். கமர்ஷியலாக தான் இருப்பாங்க. யாராக இருந்தாலும் இன்றைக்கி பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அப்பாயின்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்கணும். அவங்களே பல முறை சொல்லியிருக்காங்க, இங்கே நீ வந்தீங்கன்னா எல்லாமே பெற்றுக்கலாம். வாழ்க்கையில் 3: உணவு, உடை, இருப்பிடம். இதை மறந்துட்டு தான் மனிதர்கள் மாளிகை, கோபுரம், காரு, பங்களா, தங்க கட்டிங்கிறாங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா அந்த பசிக்கும் போது உணவு, தூங்குறதுக்கு ஒரு இடம், உடை. இதான்பா வாழ்க்கையில் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. அவங்களோட நான் சில காலம் பணிவிடை செஞ்சுருக்கிறேன், அவங்களோட இருந்திருக்கேன். அவங்களோட இருந்து பணிவிடை செஞ்சதுனால தான் சாதாரண செட்டியார் ஸ்கூலில், நாகூரில் செட்டியார் ஸ்கூலில் 7th டிஸ்கண்டினியூ. நான் இங்கிலாந்து போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மேனேஜராக இருந்து இன்றைக்கி நான் சொந்தமாக வாங்கின இல்ல இடத்துல பேசுகிறேன்டா, அதுக்கு காரணமே அந்த மகாமுனிவர் தியாகி எங்கள் சையத்னா அப்துல் வஹாப் பாக்கவி தான். அவங்க எங்கள் ஹஜரத் தான் காரணம். எல்லாமே யூரோப் போயிட்டுருக்காங்க. அப்போ எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை, சிங்கப்பூர், மலேசியா, புருனே, இதுமாதிரி சில நாடுகள் எல்லாம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், தட்டை கழுவி இருக்கேன். அப்போது அந்த புருனையில் 5 வருஷம் மாதம் சம்பளமே 5000 ரூபா. ஹஜரத்திட்ட சொல்லிட்டு தான் பயணமாக போகிறேன். போய் தான் ஆகணுமாங்கிறாங்க. அப்போ மனப்பக்குவம் இல்லை, ஞானம் இல்லாத நேரம். எங்கே போகிறா? புருனை. எதுக்கு? வேலைக்கு. போய் தான் ஆகணுமா? ஆமாம் ஹஜரத்து போ ஆனாங்க. அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சிச்சு ஏண்டா வந்தோண்டு. அந்த ஒரே ரெஸ்டாரண்ட்டில் 5 வருஷம் தொடர்ந்து தட்டை கழுவிருக்கேன். அந்த தட்டை கழுவும் போது ஹஜரத் முகம் கண்ணாடும். அப்போ ஹஜரத் சொல்லிக் கொடுத்ததான் சில வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பார்த்தப்போ என்னை அறியாமையே டிக்கெட் போட்டு முதல்ல இந்தியா கொண்டு வந்தாங்க. ஹஜரத்தில் காலில் விழுந்தேன். விழுந்துட்டு, ரொம்ப கஷ்டம், நீ தானே போகிறேங்க. இல்லை ஹஜரத்து, முடிச்சு எடுத்துட்டாங்க. ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் 20 மணி நேரம் உயிரோடு வந்தில்ல, அதே பெரிய விஷயம். நான் உன்னை அனுப்பலையே. இல்லை அதுதான் அனுப்பணும், ஆனால் அது ஒரு வேலை இல்லையா? உங்களை இறைவன் அனுப்பி புருணையில் போய் தட்டக்கள் பார்த்தா உங்களை நல்லா படைச்சானா, நீனே ஏற்படுத்திக்கிட்டப்பா. எதுக்கு எடுத்தாலும் அதான்னு சொன்னால் அந்த ஆசிரமத்தை ஒன்று சேர்க்க மாட்டேன். என்ன சொன்னீங்க? அவன் இல்லாமல் அவனும் அசையாத. எனக்கு சொல்லியா? பாக்கத்து சாரியாத்தில் ஓதிட்டு வந்தீங்க, எனக்கு சொல்லியா? நீ என்னுடைய அனுபவம், என்னுடைய புத்தகம் தான் உன்னுடைய வயசு. அதிகமாக பேசாத, டீயை ஊற்று. காலப்போக்கில் தான் தெரியுது அல்லாண்டா என்ன, ரசூல்னா என்ன, என்னண்டா என்ன, வாழ்க்கைண்டா என்ன, கற்பனைண்டா என்ன, நீயத்துண்டா என்ன, விதைனா என்ன. இதெல்லாம் தலைமாட்டத்தூள் வீட்டில் போய் கற்றுக்கிட்டேன். அதுக்கு சொன்னேன், ஜெர்மன் ஃபோனு. என்னது ஜெர்மன் ஃபோனு? இதே மற்ற பேராக தான் சொல்லுவாங்க, என்ன படிச்சிருக்கா, என்ன எவ்வளோ பேங்க் பேலன்ஸுன்னு கேட்பாங்க. ஜோரா சொல்லு, மெதுவாக பேசுனா இறைவனுக்காக காது விடாது, தெளிவாக பேசு. ஜெர்மன் ஃபோனு அது ஒரு மேட்டர் இல்லைப்பா, போகலாமா? எப்படி போகிறது? ட்ரெயின் எப்படி ஒன்றா போனோம், ஃப்ளைட்டில் அதுவே போகலாம்பா, எல்லாம் போகலாம்பா, உலகம் ஃபுல்லாக போகலாம்பா. இது போயிட்டு இருந்தாங்க. அதே ஜெர்மனி விசா கிடச்சிச்சு. இன்டர்வியூ போகிறேன். இன்டர்வியூக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அதே சொல்கிறேன், நாளைக்கு இன்டர்வியூ ஆகிறது, பயமாக இருக்குது, இங்கிலீஷ் தெரியாது. அப்படியா?
யார் இன்டர்வியூ பண்ணுவா? ஒரு பிராமின்ஸாக ஒரு ஜெர்மன்காரன் உட்காந்துப்பாங்க. துணுக்கத்தை ஓதுனா ஓதி பாறேன். அதே மாதிரி ஓதுனேன். இப்படி 2 வார்த்தை கேட்டாங்க. அவங்க கேட்டு 2 வார்த்தை. வெரி ஃப்ரம் நாகூர். வான் கோ ஜெர்மன். ஃபீஸ் கட்டு, விசா ஃபீஸ் கட்டுனாங்க. அப்போ ஒரிஜினல் ஸ்டூடெண்ட்டு. நான் ஒரு ஸ்காலர் கிடையாது. ஆனால் அந்த ஒரிஜினல் ஸ்டூடெண்ட் க்யூவில் நிற்கிறாங்க. எல்லாமே ஜென்ரலான ஸ்டூடெண்ட் மேற்படிப்புக்கு ஜெர்மன் போகிறாங்க. அவங்கள எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு என்னை இன்டர்வியூ பண்ணி ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்க. பணத்தை கட்டிட்டு அர்ஜென்ட்டுக்கு ஃபோன் அடித்தேன். எஸ்டியில் போய் எடுத்து ஃபீஸ் கட்ட சொல்லிட்டாங்க. சொன்னோம், நல்லதுப்பா. இன்றைக்கி ஜெர்மன் போய் ஜெர்மனிலேருந்து ஃப்ரான்ஸ் போகிறேன். ஃப்ரான்ஸ்லேருந்து லண்டன் போகிறது லீகலாக போகல. காரணம் இந்த விசா கிடையாது, இல்லீகலாக போகிறேன். அப்போ அவங்கள சொன்னேன், அதை எடுத்து நான் லண்டன் போகிறேன் மறக்கிறது பயமாகி அதை எடுத்து போய் சேர்ந்து ஃபோன் அடி. எப்படி அதை எடுத்து போவேன்? சேர்ந்து நாளைக்கு எனக்கு ஃபோன் அடிங்கிறாங்க. கடந்த ஒரு 8 மணி நேரத்துக்கு கூட போய் நிற்கிறேன் ஜெர்மனியில். லண்டனில் போய் இறங்குறேன். இது உணர்ந்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நீங்கள் நிறைய பேர் ஆர்குமெண்ட் பண்ணலாம், இறந்தவங்களை பற்றி பேசுகிறது. என்னை பொறுத்து அவங்க மறைஞ்சிருக்காங்க, இருக்கல. சொல்லப்போனால் எவ்வளோ இருக்குது. அவங்கள்ட்ட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலத்தில், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய காலத்தில் 1 மணி டீயை ஊற்று, நான் படுக்க போகிறேன், எட்டி பார்க்காத, சரியாக எடுத்து. உனக்கு தூக்கம் வந்தால் படுத்துக்க, சரியாக எடுத்து. கதவு தட்டுவாங்க, திறக்காத, சரியாக எடுத்து. எதுக்குன்னா கேட்காத, சரியாக எடுத்து. 1 மணி. அவங்களோட நான் இரவில் தங்கக்கூடிய காலத்தில் எத்தனையோ மிராக்கிள்ஸ் பார்த்துருக்கேன். ஒரு முறை தூங்கிக்குன்னா 7 நிமிஷம், அதிகபட்சம் 10 நிமிஷம். அது தூங்க போகிறேன்னு தான் சொல்லுவாங்க. அது என்னங்கிறது 30 வருஷத்துக்கு பிறகு தான் எனக்கு தெரிஞ்சு அது தூக்கம் அல்ல. அது தூக்கம் அல்ல, இறை சந்திப்பு, இறை உரையாடல்ங்கிறது பிறகு தான் தெரிஞ்சு. டீ ஊற்றும்பாங்க, முகம் நிலா மாதிரி இருக்கணும். டீயை ஊற்றிட்டு திரும்பி பார்ப்பேன், ஆள் இருக்க மாட்டாங்க. டாய்லெட்டை போய் பார்ப்பேன், இருக்க மாட்டாங்க. திருப்பி அந்த ரூமில் போய் பார்ப்பேன், இருக்க மாட்டாங்க. என்னடா காணும்னு சொல்லி திரும்பி பார்ப்பேன், சிகரெட்டு குடிச்சிட்டு சேரில் உட்காந்துருப்பாங்க. எங்கேயாவது எடுத்து காணும், நான் இங்கே தான் இருக்கிறேன். இல்லாத சத்தமினா சத்திரத்தில் காணா போயிட்டீங்க, உன் கண்ணு தெரியலப்பா. இல்லாத எடுத்து நீனும் காணா போகலாம், போயிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு சொன்னேன்டா, உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். அதத்தை பொறுத்தவரையும் சூப்பர் மார்க்கெட்டு அதை விட மிகுதியாக சொல்லலாம். ஏண்டா எல்லாமே அங்கே கிடைக்கும். பசி தேடி வரியா, உணவு கிடைக்கும். ஞானத்தை தேடி வரியா, ஞான உணவு கிடைக்கும். தெளிவு பெறணுமா, தெளிவு கிடைக்கும். குழப்பத்தை நீங்கணுமா, குழப்பம் நீங்கலாம். வியாதிக்கு மருந்து வேணுமா, தாராளமாக. ஆர்கியூமெண்ட் பண்ண வரையா, இஸ்லாத்தை தாராளமாக. என்சைக்ளோபீடியா பற்றி பேச வரியா, தாராளமாக. பிரிட்டானிக்கா பற்றி பேசணுமா, வா. சினிஃபீல்டை பற்றி பேசணுமா, வா. மனிதனை பற்றி, மனிதனுடைய ரூவை பற்றி, மனிதனுடைய படைப்பை பற்றி, இறைவனுடைய படைப்பை பற்றி, மனிதன்டா யார், இறைவன்டா யார், நீ என்ன பேசணுமா, வா. சேலஞ்ச் பண்ணிக்கோ, ஆர்டன் பண்ணி. அதுபோல் தர்க்கம் பண்ணி அவங்க காலை பிடிச்சி கரையேறினவங்க தான் அதிகம். தர்க்கம் பண்ணி யாரும் வின் பண்ணதில்லை. அதில் எனக்கு தெரிஞ்சு நிறையா ஸ்காலர் இருக்காங்க. எல்லாமே கிராஜுவேஷன், டாக்டர்ஸ், இன்ஜினியர். எல்லாமே அவங்க அடிக்கடி சொல்கிறது, ஆன்மீக ரீதியில் போயிட்டா உன்னுடைய புத்திக்கு நீ வேலை கொடுக்காத, அதுக்கு அப்பாற்பட்டது. பயாண்ட் த பவுண்டரி. உன்னுடைய நாலேஜு, உன்னுடைய திறமை, உன்னுடைய புத்தி. நீ 15 வருஷம் 20 வருஷம் கல்லூரியில் போய் படிச்சிருக்கில்ல, இப்போ ஆன்மீகத்துக்கு அது குப்பை, பருப்பு வேகாது. அதை கொண்டு வச்சுட்டு வா. செருப்பை கிளாட்டிட்டு வரும்போது உன்னுடைய திறமை, உன்னுடைய படிப்பெல்லாம் கிளாட்டி வச்சுட்டு வா. ஏண்டா அது வேறு, இது வேறு. நீ படித்ததுனா வீண் சொல்லலை, இங்கே படிக்காது, இது அப்பாற்பட்டது. சொல்ல மேரேஜ் போனாங்களே, எந்த யூனிவர்சிட்டியில் படித்தாங்க, எப்படி இதில் போனாங்களா, ராக்கெட்டில் போனாங்களா, இதெல்லாம் உன்னால் தெரிஞ்சுக்க முடியுமா? அது போல் எத்தனை விஷயங்கள் இருக்குது. அதுமாதிரி ஹாஸ்டல் ஜெர்னி சொல்லியிருக்காங்க, ஆட்டோ சர்வீஸ் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வாழ்க்கைண்டா என்ன, எல்லாமே எல்லாம் அடையலாம்ப்பா. அவங்க சொன்னது எல்லாமே எல்லாம் அடையலாம். புரியுதா? உன் கையில் தான் இருக்குது. உன் கையில், உன் வாழ்க்கை உன் கையில். அவங்க அதிகமாக பேச மாட்டாங்க. சில நேரங்களில் ஒரு சந்தோஷம் வந்தால் அந்த அழகான பல்ல வச்சு சிரிச்சுக்கிட்டு விடிய பேசுவாங்க. அந்த பேச்சில் 99.9% ஃபுல்லாக நம்முடைய நாளுக்காக தாங்க. நம்மளோட தரத்துலேயும் போய் நம்ம சுகிச்சமாக்கிறதுக்கும் லட்சக்கணக்காக கோடி கணக்காக நம்ம காசு பணம் எண்ணி பறக்கத்தான் இருக்கிறதுக்காக பார்த்தியும் அவங்களுக்காக ஒன்று இருக்காது. பாச்சம் சம்சா வாங்கிட்டு போவேன், சரியான பசி வைக்கிறத தெரிஞ்சுட்டு 5 ரூபா கிராக் ஜாக் வாங்கிட்டு போவேன். அடையிற சந்தோஷம் இருக்குது. சரியான பசிப்பா, எப்படி திரும்பி வாங்கிட்டு வர்றா? அது என்னது சம்சா? எங்கே போவாங்கண்ணா, மணராடியில். எவ்வளோ? 2 ரூபா 50 காசு. எத்தனை வாங்கினா? 2. பிரி அந்த துவாப்பறக்கத்தான் நான் லண்டன் போய் இன்றைக்கி பர்கா கிட்ட ஒரு வீடு வாங்கினேன்ல. அன்றைக்கி அந்த தேடி போனேன்ல, குழந்தைங்கள தாயை அடிப்பாங்க, திருப்பி அந்த குழந்தை தாயிட்ட தான் போகும். அதுபோல் எல்லா சூழ்நிலையும் நான் தேடி போய் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன். ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, ஹஜரத் இல்லையே நம்ம ஹஜரத்தை இறந்துட்டோமான்னு. இல்லை, இருக்காங்க. அதையும் சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. என் ஹஜரத்தை
உங்களுடைய காலங்களில் நாங்கள் ரொம்ப பக்கத்தில் உட்காந்து பேசணும். நீங்கள் இல்லாத நேரங்களில் நான் யார்கிட்ட போய் கேட்போம்? ஒரு இது பண்ணு, 2 பத்தி ஏற்றி ஃபோட்டோவை பாரு, தெளிவு பழப்போம். இன்றைக்கி லைஃப் அப்படி தான் ஓடி இருக்குது.